ரகுராம் செம்மையா வந்து மாஸ் பண்றாங்க. போனாவ ஓட ஓட விடுறாங்க. நம்ம ரகுராம் மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூ ஆதரவு தாங்க. ரகுராம் வந்து அப்படியே அமைதியா உட்காந்துக்கிட்டே இருக்காங்க. போனா, நீ அடுத்தடுத்தது என்ன பண்ணாலும் இனிமேட்டுக்கு உன்னால எதுவுமே வந்து பண்ண முடியாது. நான் வந்துட்டேன். இனிமேட்டுக்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, ஏங்க நேரமாச்சு. கோயிலுக்கு போலாமா? அப்படின்னு ஜானகிலேருந்து எல்லாரும் வந்து சொல்றாங்க. மாயா, நீ இங்கேயே இருந்து ரெஸ்ட் எடு. இல்ல பெரியப்பா, நீங்க கலசத்துல தண்ணி ஊத்துறத நான் பார்த்தாகணும்ல. எனக்கும் ஆசையா தாம்மா இருக்கு. ஆனா, சீனு, நீங்க 2 பேரும் இங்கேயே இருங்க. நான் பார்த்துக்கிறேன். அந்த போனா திருப்பியும் ஏதாவது ஒண்ணு பழி வாங்கணும்னு நெனைப்பா. நான் இருக்கும்போது அவளால என்ன பண்ண முடியும்? அவ ஆட்டத்த ஆரம்பிக்க வேணாம் அப்படின்னு நக்கலா வந்து சிரிக்கிறாங்க. சரி பெரியப்பா, எனக்கு புரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே போறாங்க. அந்த இடத்துல சமத்து எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு புரிஞ்சுக்கிறியே அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ரகுராம் வந்து சொல்றாங்க. சீனு, என் பொண்ண நல்லா பார்த்துக்கணும். நான் பார்த்துக்கிறேன். ஆமாமா அப்படின்னு சொல்லிட்டு சீனு வந்து மாயாவை கூட்டிட்டு அப்படியே மாடிக்கு வந்து அழைச்சிட்டு வந்து போறாங்க. ஜானகி வா போலான்னு சொன்னோன்னே பூஜை இருக்கிற இடத்துக்கு வந்து நிற்கிறாங்க. புவனேஸ்வரியும் பசுபதியும். அண்ணே, நம்ம ஏற்பாடு பண்ண எல்லாத்தையும் ஜானகி கிட்ட எப்படியாவது வச்சுட்டோம். அதுக்கப்புறம் நமக்கு நல்ல விடிவு காலம் கிடச்சிருண்ணே. பார்த்துக்கலாம். நம்ம நினச்சது நடக்கணுண்ணே அப்படின்னு சொல்லும்போது, ரகுராம் நாலாபுறமும் எல்லாத்துலேயும் வந்து ஆர்வமாக பார்த்துட்ருக்காரு. எப்படி இருந்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்த வந்து பண்ணுவான்னு மாயா வந்து சொல்லி அனுப்பிச்சி வச்சிருக்கா. அப்படி இருக்கும்போது நம்ம தான் கொஞ்சமாவது கவனமாக இருக்கணுங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கிறப்ப, இதை எப்படிம்மா ஜானகி கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது? அதெல்லாம் சேர்க்கலாண்ணே. அதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. நம்பளா டைரக்ட்டா போக்கூடாது. ரகுராமுக்கு முன்ன பின்ன தெரியாதவங்க மூலியமா தான் வந்து செய்ய முடியும். இல்லாட்டி கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லும்போது, ரகுராம் இந்த விஷயத்த வந்து தூரத்திலேருந்தே பார்த்துட்டாங்க. ஓ! ஏதோ ஒரு பைய அந்த அம்மா கிட்ட குடுத்து ஜானகி கிட்ட ஒப்படைக்கிறதுக்காக வரீங்களா? சரி, சரி. நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அருமையா வந்து யோசிச்சு வச்சுட்டாரு. நம்ப ரகுராம் அந்த இடத்துல ரொம்பவே கவனமா இருக்காருன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். அப்போன்னு பார்த்து அந்த அம்மா கரெக்ட்டா வந்து செஞ்சுருவீல்ல? நிச்சயம் வந்து செஞ்சுருவோம்மான்னு சொன்னோன்னே, அப்படியே வந்து வந்துட்டு இருக்காங்க. அப்படி இந்த பையில என்ன இருக்கும்? அப்படின்னு சொல்லும்போது, அதே மாரி வேற ஒரு பைய வந்து ரெடி பண்றாங்க. நம்ம ரகுராம் அட் அ டயத்துல ஸ்பான்டேனியஸா வந்து ரெடி பண்ணி, அவங்கள இடிக்க வச்சு, டக்குன்னு வேற ஒருத்தர் மூலியமா, ஒரு அம்மா மூலியமா அந்த பைய வந்து வாங்கிர்றாங்க. நம்ம ரகுராம் நல்ல பைய இருக்கிறத ஜானகி கிட்ட ஒப்படைச்சிடுறாங்க. புவனேஸ்வரி குடுத்தத அந்த அம்மா கிட்டேருந்து ரகுராம் தந்திரமான முறையில வந்து அவர் வந்து வாங்கிட்டாப்புல. இது எல்லாம் பார்க்குறாங்க. அப்படி இந்த பையில என்ன இருக்குன்னு ஓரமா நின்னு பார்க்கும்போது, இவ சத்தியமா திருந்தவே மாட்டா. நீ என்ன செஞ்சியோ அதே தாம்மா உனக்கு கிடைக்க போகுது. இதுதான் நிரந்தரம். உன்னால எதுவும் வந்து ஏமாத்த முடியாது. இந்த வாட்டி நீ செம்மையா என்கிட்ட மாட்டிக்கிட்ட. பார்க்கலாம். இன்னைக்கு ஆட்டம் செம்மையா சூடு பிடிக்க போகுதுன்னு ரகுராம் ஏதோ ஒரு வேலை வந்து செஞ்சுட்டு டக்குன்னு வந்துட்டாங்க. என்னங்க எங்கே போனீங்க? தனியாக விட்டுட்டு போகக்கூடாதுன்னு சொன்னாங்களே மாயா. இல்லைம்மா, ஒரு முக்கியமான வேலை, அதனால தான் பார்த்துட்டு வந்தேன். மற்றபடி ஒன்றும் இல்லை. நீ இங்கே தானே இருக்க, நேரமாச்சுல, பூஜையை ஆரம்பிம்மா அப்படின்னு சொன்னோன்னே கலசத்துக்கு அப்படியே வந்து தண்ணி வந்து ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஜானகி தூக்கிக்கிட்டே வந்துகிட்டு இருக்காங்க. அண்ணே, சூப்பர் அண்ணே, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நினச்ச மாதிரியே எல்லாமே நடந்துரும்னு இந்த பக்கம் புவனேஸ்வரி தப்பு கணக்கு போட்டுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து ரகுராம் வந்து சிரிக்கிறாங்க. ஓ! காருக்குள்ள பத்திரமா இருக்கியா? அதுதான் நான் அங்கே கொண்டு வந்து பத்திரமா வந்து சேர்த்துருக்கேன். சரி, கால் பண்ணலான்னு சொன்னோன்னே, நீ எல்லாரோட போயிட்டுருமா, நான் வரேன்னு சொல்லிட்டு ஜானகி அம்மா வந்து கலசத்தை தலையில் வச்சுக்கிட்டு அப்படியே வந்து நடந்து போயிட்டுருக்காங்க. அப்பன்னு பார்த்து ரகுராம் வந்து கால் பண்ணுறாங்க. அண்ணே, பெரியவர் கால் பண்ணுறாருண்ணே. சரி, எடுத்து பேசு. என்னப்பா திடீர்னு எனக்கெல்லாம் ஃபோன் பண்ணியிருக்கீங்க? சும்மா வந்து பேசலான் தான். என்ன சாதிச்சிட்டோன்னு நினைக்கிறீங்களா? இந்த ரெக்ராம் இருக்கிறப்ப நீங்கள் நினச்சது எதுவும் நடக்குமா? நீங்கள் இன்னும் சத்தியமா திருந்தலல்ல. நாங்க மாட்டுக்கும் அமைதியா இங்கே வரலாமா வேணாமான்னு யோசிச்சுட்ருக்கோம். ஓ! வரலாமா வேணாமான்னு யோசிச்சுட்ருக்கீங்களா? நீங்க ப்ளூ கலர்ல ஒரு பைய குடுத்ததும் எனக்கு தெரியும். அந்த பைய நான் தந்திரமான முறையில வாங்குனது உங்களுக்கு தெரியாதுல்ல? அப்படின்னு சொல்லும்போது, "நீ என்ன சொல்ற? நாங்கலாம் எதுவும் குடுத்து விடல." "அப்படியா போனா, சரி நீ குடுத்து விடல. ஆனா நீ சொன்னதாக ஒரு இடத்துல அவங்க வைக்க சொன்னாங்கல்ல, அத நான் எடுத்துட்டேன். பாத்தியாண்ணே, அவன் எடுத்துட்டாண்ணே." அப்படின்னு ஸ்பீக்கர்ல கை வச்சுட்டு பேசுறாங்க. "ஏய், என்ன இப்ப பேச விடு. இல்லாட்டி என்ன ஆகும் தெரியுமா?
எனக்கு எப்போதுமே மருத்துவங்க பொருளை வச்சுக்கிறது சுத்தமாக வந்து பிடிக்காது. அதனால உங்கள் கார்லேயே அதை வச்சுட்டேன். இன்னும் ஒரு 10-15 செகண்ட் தான் உங்களுக்கு மிச்சம் இருக்குது. அதை சொல்லலாம் தான் நான் உங்களுக்கு ஃபோன் அடித்தேன்னு சொன்னேன். அண்ணா அண்ணா சீக்கிரண்ணே இறங்குண்ணே அப்படின்னு சொன்னேண்ணே. காரு கதவை திறக்கிறாங்க. அப்படியே வேக வேகமாக ஓடுறாங்க. ஒரு 20 அடி தாண்டினோன்னே கார் வந்து காணாமல் போயிடுச்சு. அந்த இடத்துல இதை வந்து அப்படியே வந்து பார்க்குறாங்க. திருப்பி வந்து லைனில் தானே இருக்க அப்படின்னு நம்ம ரகுராம் வந்து கேட்குறாங்க. ஏய் நீ பண்ணி வச்ச வேலை என்ன ஆச்சு தெரியுமா? ஓ நீ பண்ணதெல்லாம் பெருசு கிடையாது. நான் பண்ணது உனக்கு பெருசு. நான் ஏன் தெரியுமா கடைசி நேரத்தில் உன்னை வந்து காப்பாற்றினேன். இனிமேட்டுக்கு உன்னால் எதுவுமே பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் நீ இவ்வளோ ஈஸியாக போகிறதெல்லாம் நான் எப்படி அனுமதி கொடுக்க முடியும்? நீ பண்ணி வச்ச வேலையெல்லாம் எப்படி? நீ யாரை தொட்டிருக்க? என் பொண்ணை. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இவ்வளோ ஈஸியாலாம் நான் உன்னை விட்டுருவேனா? இன்னிலேருந்து நீ உன்னோட நாளை யோசிச்சுக்கிட்டே இருப்ப. என்ன அடுத்தது நடக்க போகுது, நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு டெய்லியுமே ரெகுராம் நீ யோசிக்கிற மாதிரி நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். நீ எப்போ மாயாவுக்கு இது மாதிரி வந்து பிரச்சனை கொடுக்கணும்னு நினச்சியோ அப்பயே நான் முடிவு பண்ணிட்டேன். இனிமேட்டுக்கு உன் விஷயத்தில் நான் அமைதியாக நின்னான்னா என்னை விட பெரிய முட்டாள் யாருமே கிடையாது. மாயா இத்தனை நாளாக எல்லார்கிட்டேயும் சொல்லாமல் மறைச்சி வேலை பார்த்துருப்பா. தடுக்கிறதுக்கான வேலை மட்டும்தான். இனிமேட்டுக்கு நான் உன்னை அடிக்கிறதுக்கான வேலையை தான் பார்க்க போகிறேன். சர்ப்ரைஸ் இதை விட பெருசு. நீ வீட்டுக்கு போயேன், உனக்கு அதை விட பெருசாக வந்து காத்துக்கிட்டு இருக்கு. நீ ரெகுராம் குடும்பத்தை ஏன் தான் பழி வாங்கணும்னு நினச்சேன்னு தினம் தினம் ஒன்று நான் யோசிக்க வைப்பேன். அந்த அளவுக்கு என்னோட செயல்பாடு இனிமேட்டு உனக்காக மட்டும்தான் இருக்கும். சரியான்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வைக்கிறாங்க அந்த இடத்துல. அண்ணா பாத்தியாண்ணே இப்படியெல்லாம் வந்து நடக்குது. அவர் அமைதியாக இருக்கிற வரைக்கும் தான் நம்மளோட ஆட்டம். இனிமேட்டுக்கு அமைதியாக இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டாப்புல. அடுத்தது என்னென்ன பண்ண போகிறாருன்னு தெரியலையே போனா. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னு தெரியலங்கிற மாதிரி பேரதிர்ச்சியாக பாட்டத்தின் உச்சத்தில் வந்து அப்படியே வந்து நிற்கிறாங்க. வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். அப்போன்னு பார்த்து ஜானகி வந்து பார்க்குறாங்க. எங்கெங்க போனீங்க? பக்கத்தில் ஒரு வேலை இருந்துச்சுமா, அதனால தான் அது பார்க்கறதுக்காக போனேன். என்ன இவர் போயிட்டு போயிட்டு வராப்லையே, என்ன விஷயம்? அந்த போனா எதுவும் குடைச்சல் கொடுக்குறாரா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஜானகி கேட்கும்போது, கொடுக்காம இருப்பாளா? அதனால தான் அவளை காரில் வந்தவளை நடந்து போக வச்சுட்டேன். என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லி சின்னதாக அந்த விஷயத்த மட்டும் சொன்னோன்னே, சூப்பருங்க, நீங்கள் இது மாதிரி தான் வந்து கொடுக்கணும் பதிலடி. முதல்ல சாமியை கும்பிட்டுட்டு நம்ம வீட்டுக்கு போவோம், அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு அவங்க 2 பேரும் பேசிட்டு அப்படியே வந்து சாமி இடத்த வந்து சுற்றி வந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஜானகி அம்மா வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். அப்போன்னு பார்த்து புவனேஸ்வரி எதுவுமே சொல்ல முடியாமல் வீதியில் தெரு தெருவாக வந்து நடந்து போயிட்டுருக்காங்க. என்னென்ன நம்மளை போய் இப்படி நடக்க வச்சுட்டான் அப்படின்னு சொல்லும்போது, அதை நினச்சி எனக்கு சந்தோஷமாக தாம்மா இருக்குது நடக்க வச்சது. அடுத்தது அவர் என்ன செய்வாருன்னு தெரியலங்கிற மாதிரி யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.